டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. 6/5/2024 காரூணியாவுடைய ரிசல்ட் காரூணியா ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 525வது குழுக்கள். நம்ம சொன்ன மாதிரி ஒரு அருமையான மெத்தேடு. நம்ம என்ன 758ங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம். நம்ம மேலே வர நம்பர் அதாவது 07 அதாவது 2073 அதே மெத்தேடை இங்கேயே ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அடித்தா மேலே இருக்கிற மாதிரி சின்ன நம்பர் அடிக்கணும், இல்லை கொஞ்சம் பெரிய நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 578ங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே நம்பர் அதாவது 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பரும், அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும், 8ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு திரும்ப அதே மாதிரி 3ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே கணக்கு மறுபடியும் 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சரிங்களா, செம ஒரு வின்னிங் தான். இதில் எதனால் இப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ கண்டிப்பாக வந்து 7ஆம் நம்பர் நமக்கு ஆட்டத்தில் வரல, கண்டிப்பாக உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வரவே இல்லை, கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்தா அதே மாதிரி வந்துச்சு. 5ஆம் நம்பரும் ரொம்ப ரேராக இருந்துச்சு, கண்டிப்பாக 5ஆம் நம்பர் பேஸை வச்சு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிக்காங்க தவிர நம்ம ஒவ்வொரு நம்பராக உள்ளே கொண்டு வர அந்த நம்பர் அப்படியே ஆடாகிட்டே வருது பாருங்கள். இப்போ வந்து முதல்ல நம்ம கொண்டு வந்த நம்பர் 8ஆம் நம்பர் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தோம் 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், 3ஆம் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நம்ம சொல்ல உள்ளே ஆட் பண்ணிட்டே வராங்க. இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்பராக கொண்டு வராங்க. ஒரு அருமையான மெத்தடில் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்கள் தான் வரப்போகுது அப்படின்னு. அதே நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அதே மாதிரியே நம்ம கொடுத்த நம்பர் வந்து 7ஆம் நம்பர் கொடுத்தோம். அந்த இங்கே கொடுத்தல 578ங்கிறது நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் ஆடிருந்தாங்க. ஒரு செம வின்னிங். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி நாளைக்கு வந்து 7/6/2024 டேட் வைஸாக கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 7/6/2024 நிர்மல் கம்பெனியுடைய 383வது குழுக்கள். இது நமக்கு நாளைக்கு என்ன நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் எப்பவுமே கொஞ்சம் ஃபேவரபுளான அடிக்கக்கூடிய நம்பர் தான் நமக்கு வரும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வருது. இதில் வந்து போன வாரம் நிர்மல் கம்பெனி என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தில் கடைசியாக எனக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அது நிர்மல் தான். 949 அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அது சேம் நம்பர் அதை சேம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே கணக்கு தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ஏன்னா ஏழுங்கிற நம்பர் கொடுத்தாங்க. இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதை பேஸ் தான் நான் சொல்ல பாருங்கள். நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் என்னன்னா இதுதான். பேஸ் ஆடுவாங்க, அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி 947ங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் 383 578. சரிங்களா, அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 949. சரிங்களா, இதை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம். பாருங்கள், ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்ம் நம்பராகவே கொண்டு வரோம். அந்த வகையில் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு என்னங்க வருது, ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க வருதுன்னா ஒரே நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு 7ஆம் நம்பர் வரணும். 5க்கு 7ங்கிற நம்பர் 778 அப்படின்னு வரணும் தான் எனக்கு ரொம்ப தோணுது. என்னோடய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 7 8 அதாவது 6 6 5ன்னு வந்திருக்கு, 8 8 5ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி 7 7 8ன்னு வரணும் தான் எனக்கு தோணுது. என்னோடய கணக்கில் அப்படி தான் வருது. ஏன்னா 3 3 1 எங்கே இருக்கிறதுலாம் அப்படின்னா இப்போ 3 3 1ன்னு வந்துருச்சா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 6 5. சரிங்களா, 5 5 2. அதே மாதிரி 8 8 5. சரிங்களா, அந்த மாதிரி தான் வருதா. அந்த மாதிரி டபுளாக வரும்போது நமக்கு நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள் 3 3 4. சரிங்களா, அந்த மாதிரி வந்துச்சா 3 3 4 வந்துருச்சா. அந்த மாதிரி மெத்தடையும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 5 5 3. சரிங்களா, 5 5 3 வருது. இந்த மாதிரி மெத்தடில் நமக்கு நாளைக்கு 7 7 8 அப்படிங்கிற நம்பரை வரணும். ஏ போர்டில் 7ஆம் நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். ஏ போர்டு 7ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். டபுள் நம்பராக மாறி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 9 9 5ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9 9 5ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம அப்படி உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது நமக்கு. இந்த மாதிரி நம்பர்லாம் அப்படி கண்ணுக்கு தெரியாமலே போயிடும் நமக்கு சில சமயம். சரிங்களா, அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் 7ஆம் நம்பரை கொண்டு வரோம். ஏன் 7ஆம் நம்பரை கொண்டு வரோம்னா அதுக்கான சரியான ரீசன் வந்து ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 947ங்கிற 7ஆம் நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம். அதே மாதிரி 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். 9ஆம் நம்பர் நாளைக்கு எப்படிங்க 9ஆம் நம்பர் வருது அப்படின்னா 978
அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 978 ஏன்னா 972 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி 928 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 963 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 946, 953, 955, 925 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே பேஸை வச்சு நமக்கு மறுபடியும் 978 அப்படிங்கிற நம்பரை கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். அவங்க என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே மெத்தடை தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 972, 978 அதே மெத்தடு. அதே மாதிரி மறுபடியும் 7 நம்பர் நமக்கு ஆட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது. அதே மாதிரி 9 நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் வரணும். அது எங்கேயாவது இருப்பாங்க ஏ போர்டில் காமிக்குது. ஆனால் இருந்தாலும் அது ஏதோ ஒரு போர்டில் 7 நம்பர் 9 நம்பர் நாளைக்கு வரணும் அப்படிங்கிறது காமிக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். அது கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் வந்து எனக்கு 5ஆம் நம்பர் வந்து எதனால் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் இப்போ தான் உள்ளே கொண்டு வராங்க. முதல்ல கொண்டு வந்தாங்க, பட் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நமக்கு ஏ போர்டில் இன்றைக்கி 5ஆம் நம்பர் வச்சுக்கிறதுனால திரும்ப வந்து நமக்கு பி போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 255ன்னு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்குகள் நான் கொண்டு வரேன். மறுபடியும் 5 சில்லறை கொண்டு வரக்கான 5-5-3 அப்படின்னு மாதிரி கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து சி போர்டில் 3ஆம் நம்பர் வச்சு 5-5-3 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 5ஆம் நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். இல்லை பேசிக்காகவே 5ஆம் நம்பர் நமக்கு கிடைக்கிது. 7க்கு 5ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஏன்னா 7க்கு 0 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா. 7க்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே 7க்கு 5ங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா, கொடுக்கணும், அப்படி தான் கொடுப்பாங்க. 7க்கு 5ங்கிறது கொடுத்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி 7க்கு 5ங்கிறது கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா 7க்கு 8 வைப்பாங்களா அப்படின்னா 8ஆம் நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 378 அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா 317, 334 அந்த மாதிரி கணக்கில் நம்மளும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் அதே கணக்கில், அதாவது 375 அப்படிங்கிற நம்பர் வருது. அதை கனெக்ட் பண்ணி 375 அதே கணக்கில் 378 புரியுதுங்களா. பாருங்கள் 375 சி போர்டு 5 பி போர்டு 5 ப்ளஸ் 8ஆம் நம்பர் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே கணக்கு. அதே மாதிரி இங்கே ஏ போர்டு 7 அல்லது 9 இந்த 2 நம்பரையும் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்துங்க. அதே மாதிரி இங்கே 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, ஓகே. சி போர்டு நமக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம 4ஆம் நம்பர் கொஞ்சம் சி போர்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. 4ஆம் நம்பர் எனக்கு சி போர்டில் வரணும்னு காமிக்குது. எதனால் 4ஆம் நம்பரு ட்ரையல் நம்பர்னால் கொடுக்குறீங்களா அப்படின்னா இல்லை, 8-8-4ன்னு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 8-8-4 8-8-5ன்னு ஆடிட்டாங்க இல்லையா. 8-8-4ன்னு ஆடணும் இல்லையா. அது மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குது இல்லை. 8-8-5ன்னு எங்கே ஆடினாங்கன்னா மேலே பாருங்கள் 8-8-5ன்னு ஆடியாச்சு. அதே மாதிரி 8-8-4ன்னு ஒரு நம்பர் வச்சா கூட நமக்கு 8-8-4 அப்படிங்கிற மாதிரி வந்து வர வாய்ப்புகள் இருக்குது. அதிக கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. பேசிக்காகவே நாளையை பொறுத்த வரைக்கும் அதாவது 9-4 அதே மாதிரி 5-8 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு மேபி எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா எப்படி சுற்றினாலும் இந்த 2 நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிரும்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 9-4 7-8 இந்த மாதிரி. சரி, 8-5-8 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தோணுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக வரும். சரிங்க, அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா 176 அப்படிங்கிற அந்த மெத்தடை நம்ம எதிர்பார்க்குறோம். 6ஆம் நம்பர் வரணும். அப்படி வந்தால் 176 அதே மாதிரி 174 இந்த 2 நம்பரும் எதிர்பார்க்குறோம். சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே 170 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. அதை கனெக்ட் பண்ணி 174 இல்லைன்னா 176 அப்படிங்கிற நம்பர் வரணும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1-7 பேஸாக வச்சு ஆடுறக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுனால 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இப்போ தாங்க வருது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே வரும், அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். அதே மாதிரி இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு, செகண்ட் இங்கே வந்துருச்சு. மறுபடியும் ஒரு வாட்டி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. அதில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 4-6ங்கிற நம்பரை கொடுக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்கில் வருது. மேபி உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு 3ஆம் நம்பர் அடிஷ்னலாக இருக்கான்னா இருக்குது. ஏன் 8 வரணும், இல்லைனா அந்த இடத்துல 3 தான் வரணும். 8-3 இதில் 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தாங்க நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9-4ங்கிற ஒரு நம்பரும் அதே மாதிரி 5-8ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 60% வாய்ப்புகள்
அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. பர்ஃபெக்டான நம்பராக தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். நேற்று கொடுத்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் செம்மையாக கொடுத்துருக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நிர்மல் கம்பெனி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை தான் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதே மாதிரி தான் ஆடுவாங்க. வேறு எதுவும் மாற்றி ஆட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு கொடுப்போம். சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும்.